إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த அனைத்து நல்லடியார் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. ஆரம்பமாக எங்கேயும் எப்பொழுதும் எச்சந்தர்ப்பத்திலும் அத்தக்வா எனும் இறையச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் அந்த ரப்பு தந்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவற்றையெல்லாம் எம்மை ஏவினார்களோ அவற்றையெல்லாம் வாழ்வில் எடுத்து நடந்தும் எவற்றையெல்லாம் எம்மை விட்டு விளக்கினார்களோ அவற்றையெல்லாம் விலகி வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இறை இல்லத்தில் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இந்த சிறந்த நாளில் ஒரு முக்கியமான விடயத்தை இந்த இடத்திலே நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் ஒரு புத்தாண்டிலே நாம் நுழைந்திருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் நம்முடைய வயதுகள் இன்று கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. நாம் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். எமது மரணம் எம்மை எதிர்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. இப்படியான இந்த காலப்பகுதியில் இந்த நேரத்தில் நமது சிந்தனையெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அந்த சுவனபதியின் பக்கம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அந்த கபர் வாழ்க்கையை விட்டு நரகவாத வாழ்க்கையை விட்டும் எம்மை பாதுகாப்பு தேட வேண்டும் என்ற சிந்தனையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் இந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய வாழ்வில் மாற்றம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்தை பெற வேண்டுமாக இருந்தால், நாம் மரணிக்கும் போது களிமாவோடு ஒரு இறை அடியானாக நல்லடியானாக மரணிக்க வேண்டுமாக இருந்தால் நாம் அடிக்கடி எம்மை பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். என்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு நாம் செய்கின்ற நன்மைகள் எவ்வளவு செய்கின்றோம், இன்னும் நான் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன இருக்கின்றது, நான் செய்கின்ற பாவங்கள் என்ன, அந்த பாவங்களை நாம் விட்டு விலகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு எமது வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த ஹுத்துபா உரையில் ஒரு மனிதன் ஒரு பாவியாக மாறுவதற்கு, அவன் பாவத்தின் பக்கம் செல்வதற்கு மிக பிரதான சூத்திரதாரி ஷைத்தான். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் நாம் அதிகம் அடிக்கடி பேசப்பட வேண்டிய, அடிக்கடி நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான் இந்த இடத்திலே பேச இருக்கின்றோம். பொதுவாகவே ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் நாம் பாதுகாப்பாக இருப்பதுதான் இன்றைய ஹுத்துபாவுடைய சுருக்கம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லுகின்றான், இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன். நிச்சயமாக ஷைத்தான் என்பவன் மனிதர்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, ஊர்வனைகளுக்கு எதிரி என்று சொல்லவில்லை. இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன். மனிதர்களுக்கு பகிரங்கமான ஒரு எதிரியாக ஷைத்தான் இருக்கிறான் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லுகின்றான். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவும் ஃபத்தஹிதுஹு அதுவா. உண்மையிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், உண்மையிலே ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாவான், நீங்களும் அவனை எதிரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ஏவலை பாருங்கள். அல்லாஹ் எல்லோரிடமும் பழக வேண்டும், நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ரப்பு சொல்லுகின்றான், நீங்கள் ஷைத்தானை எதிரியாக, அவனை பகைவனாக எடுத்துக் கொள்ளுங்கள், அவனோடு நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே எச்சரிக்கின்றான். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் வலா யசுத்தனக்கும் ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். நீங்க ஷைத்தானுடைய வலையில் நீங்கள் விழுந்து விடாதீர்கள், நீங்கள் அவனை விட்டு விலகி விடுங்கள், அவன் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான் என்று இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்ற ஒரே ஒரு விடயம், ஷைத்தான் நமது எதிரி. ஷைத்தான் நமக்கு பகிரங்கமான எதிரி.
ஒரு எதிரியுடைய வேலை என்ன? ஒரு எதிரியின் வேலை என்ன? அந்த எதிரியுடைய வேலை நம்மை வீழ்த்த வேண்டும், நம்மை தோற்கடிக்க வேண்டும், அவன் வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நமது எதிரி காணப்படுவான். அல்லாஹ் அந்த வாசனத்தை சொல்லியே சொல்லுகின்றான், இவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாவான், இவனோடு நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் அவன் வென்று விடுவான், நீங்கள் தோற்று விடுவீர்கள், உங்களை நரகத்துக்குள் கொண்டு போய் சேர்த்து விடுவான், உங்களை பாதாளத்துக்குள் தள்ளி விடுவான் என்று அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லுகின்றான். இது ஒரு விடயம். அடுத்ததாக இந்த ஷைத்தானுடைய இந்த நம்மளை எதிர்க்கின்ற இந்த ஷைத்தானுடைய வேலை இப்போது நேற்று ஆரம்பித்தது கிடையாது. எப்போது அல்லாஹ் முதலாவது மனிதனை படைத்தானோ அன்றிலிருந்து ஷைத்தான் தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விட்டான். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லுகிறான், வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah. அல்லாஹ் சொல்றான், ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவியும் இந்த சுவனவதியில் நீங்கள் வாழ்ந்து விடுங்கள். வகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிஅதுமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன். இந்த இடத்திலே நீங்கள் விரும்பியவற்றை எல்லாம் உண்ணுங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், ஆனால் இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். நீங்கள் நெருங்கினால் ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நீங்கள் அக்கிரமக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ் சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்து விட்டு அவருடைய துணையையும் அல்லாஹ் படைத்து விட்டு ஒரு சந்தோஷமான ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தான். அந்த நேரத்தில் ஷைத்தானை பற்றி அல்லாஹ் எச்சரித்து விட்டு அல்லாஹ் ஷைத்தானை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க சந்தோஷமா வாழுங்க, இந்த மரத்தை மட்டும் நீங்க நாடாதீங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், ஷைத்தான் فوسوس لهما الشيطان ليبدي لهما ما وري عنهما من سوآتهما. அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லுகின்றான், அவர்கள் இரண்டு பேருக்கும் ஷைத்தான் வஸ்வாசத்தை போட்டான். ஷைத்தான் வேலையை ஆரம்பிக்கிறான். ஷைத்தான் அவர்கள் இருவரையும் வெட்கத்தரங்களை வெளிப்படுத்தி அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக அவனுடைய வேலையை ஆரம்பித்து وقال ما نهاكما ربكما عن هذه الشجرة إلا أن تكونا ملكين أو تكونا من الخالدين. ஷைத்தான் அவர்கள் இருவருமே வந்து சொன்னான், அல்லாஹ் உங்களை ஏன் இந்த மரத்தை நாட வேண்டாம் என்று சொன்னான் தெரியுமா? நீங்கள் இந்த மரத்தை நாடினால் தக்கூனா மலக்கை, நீங்கள் மலக்காக ஆகிவிடுவீர்கள், இல்லை நீங்கள் நிரந்தரமாக இந்த இடத்தில் அப்படியும் வாழ்ந்து விடுவீர்கள். இதற்காகத்தான் அல்லாஹ் உங்களை இந்த மரத்தை நாட வேண்டாம் என்று சொன்னான். ஷைத்தான வேலையை பாருங்க. ஆரம்பமாக அவன் வழிகெடுத்த அந்த வழிகட்டை பாருங்கள். அல்லாஹ் இந்த மரத்தை நாட வேண்டாம் என்று உறுதியாக சொல்லிவிட்டதுக்கு பின்னாடி ஷைத்தான் வந்த உள்ளத்திலே வஸ்வாசத்தை போடுகிறான். என்ன சொல்றான்? நீங்கள் இந்த மரத்தை அல்லாஹ் நல்லா தான் சொல்லுவான், மோசமா சொல்ல மாட்டான். அல்லாஹ் பிழையாக சொல்லவில்லை, அல்லாஹ் சொன்ன விடயத்தை அவன் பிழையாக சொல்லவில்லை. அவன் சொல்லுகின்றான், அல்லாஹ் உங்களுக்கு சொன்னான் தான், நானும் அதை ஒத்துக்கொள்கின்றேன் தான். ஏன் சொன்னான் தெரியுமா? நீங்கள் இதை நாடினால் நீங்கள் நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள் அல்லது மலக்காக மாறிவிடுவீர்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இதை நாட வேண்டாம் என்று சொன்ன காரணத்தினால் அவர்கள் நாடினார்கள். சொல்லிவிட்ட அந்த ஷைத்தானை பாருங்கள், வகாசமஹுமா இன்னி லகுமா லமினன் நாசிஹீன். அவன் சத்தியம் வேற செய்கின்றான். சத்தியமாக நான் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்கின்றேன் என்று சொன்னான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு கொஞ்சம் நம்புறதுக்கு கொஞ்சம் ஏறாம போனாலும் அவங்கள நம்ப வைக்கணும், இந்த வழக்கில் அவங்களை விழுத்தாட்டணும்ங்கிறதுக்காக அவன் சத்தியம் பண்ணி சொல்றான், சத்தியமாக நீங்க நான் சொல்றதுதான் உண்மை, நான் உங்களுக்கு நல்ல உபதேசம் செய்கின்றேன் என்று அந்த ஷைத்தான் சொன்னான். ஃபதல்லாஹுமா பிகுரூர் فلما ذاق الشجرة بدت لهما سوآتهما وطفقا يخصفان عليهما من ورق الجنة. அவன் சொன்னான், அவர்கள் செய்தார்கள், அவருடைய வெட்கத்தலங்கள் வெளியாகின, அவர்கள் அந்த சொர்க்கத்தின் அந்த இலைகளை கொண்டு மறைக்கிறானார்கள். அவன் மோசடி செய்தான், அவன் வெற்றி அடைந்து விட்டான். என்ன சொன்னான்? அவன் அவர்களை சொல்லி அவர்களை ஏமாற்றி நம்ப வைத்து
அந்த இரண்டு பேரையும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு காரியத்தை செய்ய வைத்து அந்த இடத்திலிருந்து அவர்களை வெளியேற்றியதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். அதற்கு பின்னாடி வனாதாஹுமா ரப்புஹுமா அலம் அன்ஹகுமா அன் தில்குமா ஷஜரத வ அகுல் லகுமா இன்னஷ் ஷைத்தான லகுமா அதுவும் முபீன். அல்லாஹ் வந்தான். அல்லாஹ் அவர்கள் இரண்டு பேரையும் அழைத்து, நான் இந்த மரத்தை உங்களை நாட வேண்டாம் என்று சொல்லவில்லையா? ஷைத்தான் உங்களுக்கு எதிரி என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? இது தொடராக குர்ஆன் வசனத்திலே பதியப்பட்ட வரலாறு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஷைத்தானுடைய வேலையை பாருங்க. எங்கிருந்து ஆரம்பித்திருக்கிறான்? எமது தாய், எமது தந்தையான அந்த முதலாவது மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஷைத்தான் நமது எதிரி என்பதை நிரூபித்து விட்டு அல்லாஹ் தன் திருமறையிலே ஒரு வரலாறை நமக்கு சொல்லி, உங்களுக்கு படிப்பினையாக சொல்லுகின்றேன், நீங்கள் ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாவான், நீங்கள் அவனை எதிரியாக நண்பனாக ஆக்கிவிடக் கூடாது என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே ஒரு இடத்திலே எச்சரிக்கை செய்கின்றான் ஷைத்தானை பற்றி. யா பனி ஆதம லா யஃப்தினன்னகும் ஷைத்தான் கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னah. அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள் இந்த ஷைத்தானை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், ஆதமுடைய மக்களே, ஷைத்தான் உங்கள் பெற்றோர் இருவரையும் அந்த சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றியதை போன்று உங்களை வழியெடுத்து விடுவான், நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே தொடராக சொல்லுகின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைஸு லா தரவுனஹும். ஷைத்தானும் அவருடைய கூட்டத்தாரும் நீங்கள் அவர்களை பார்க்க மாட்டீர்கள், அவர்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னா ஜஅல்னா ஷயாத்தீன அவுலியா லில்லதீன லா யுமினூன். நாங்கள் யார் ஷைத்தான்களை நண்பர்களாக ஆக்கிக் கொண்டு ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களை ஷைத்தானுடைய கூட்டாளியாக ஆக்கி விடுவோம். யாரெல்லாம் ஈமான் கொள்ளாமல் நாம் சொல்லுகின்ற விடயங்களை நம்பாமல் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஷைத்தான்களுடைய அவுலியாக்களாக நாங்கள் ஆக்கி விடுவோம் என்று அல்லாஹ் தன் திருமறையில சொல்லுகின்றான். ஷைத்தானுடைய நெருக்கமானவர்களாக நாங்கள் ஆக்கி விடுவோம் என்று அல்லாஹ் தன் திருமறையில சொல்லுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் ஷைத்தான். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை பாருங்கள். இந்த ஷைத்தானுடைய வேலை ஆரம்பத்தில் ஆரம்பித்த இந்த வேலை இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது ஷைத்தான் அவனுடைய வேலையை ஆரம்பிக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் பனி ஆதம மௌலூதுன் இல்லா யமுஸ்ஸுஹு ஷைத்தான். இந்த உலகத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் பிறக்க மாட்டாது. சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அதாவது ஃபயஸ்தஹில் ஸாரிஹன் மின் மஸ்ஸி ஷைத்தான். ஷைத்தானுடைய தீண்டுதலால் பிறக்கும் குழந்தை கூக்குரல் எழுப்பும். இந்த உலகத்திலே பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளையும் ஷைத்தான் தீண்டுவான். அந்த தீண்டதினால் அந்த குழந்தை கூக்குரல் எழுப்பும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, கைர மரியம வ பனிஹா, மரியமும் அவருடைய மகனையும் தவிர என்று சொன்னார்கள். யார் மரியம் அலைஹிஸ்ஸலாம்? யாருடைய மகன்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் தவிர இந்த உலகத்தில் பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளையும் ஷைத்தான் தீண்டுவான். அவனுடைய தீண்டுதலால் இந்த குழந்தை கூக்குரல் எழுப்பு, அந்த கத்தும் அழும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு இந்த ஹதீஸை சொல்லுகின்ற போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வசனத்தை சொல்லுகின்றார்கள். அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தை கிடைத்ததுக்கு பின்னாடி இம்ரானுடைய மனைவி ஒரு துஆ செய்தார்கள். என்ன துஆ தெரியுமா? இன்னி உஊதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இம்ரானுடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றதற்கு பின்னாடி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். யா அல்லாஹ், எனது இந்த குழந்தையையும் இவருடைய சந்ததியையும் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கொடுப்பாயாக. அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு
மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளையும் ஷைத்தானின் தீண்டலிலிருந்து பாதுகாத்ததாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லுகின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த முதலாவது விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லுகின்ற ஒரு எச்சரிக்கின்ற விடயம்தான், நாம் ஷைத்தான் நமக்கு எதிரியாவான், அவன் நமக்கு பகிரங்கமான எதிரியாவான். இவன் இந்த உலகத்திலே மனிதனை படைத்த நாளிலிருந்து மனிதனுக்கு எதிரியாக இருக்கின்றான். இந்த எதிரியின் விடயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று விடயத்தை நமக்கு அழகாக மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த விடயத்தை புரிந்தவர்களாக இரண்டாவது விடயம், இந்த ஷைத்தானுடைய தீண்டுதல்கள், இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால், அல்லாஹ்வுடைய திருமறையில சொல்லுகின்றான், லஅக்உதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம். அல்லாஹ் ஷைத்தானை என்ன செய்யறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்தா செய்ய மறுத்த போது, அவனை அல்லாஹ் மறுத்து வெளியேற்றிய போது, அவன் அல்லாஹ்விடத்திலே ஒரு சபதம் எடுத்தான், ஒரு சவால் விட்டான். என்ன சவால்? நான் உனது நல்லடியார்களின் பாதையில் போய் உட்கார்ந்து கொள்வேன். ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين. அவளுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதாலும் போய் நான் உட்கார்ந்து கொள்வேன். அவர்கள் அதிகமானவர்களை நீ நன்றி உள்ளவனாக காண மாட்டாய் என்று அல்லாஹ்விடத்திலேயே சபதம் விட்டுவிட்டு, அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டுவிட்டு ஷைத்தான் வந்திருக்கிறான். இது அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய துஆக்களும் இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த ஷைத்தான் மட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும். நான் பின்னாடி சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். இந்த விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தனது மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பள்ளிவாயில் இருந்து இரவு நேரத்தில் அழைத்து கொண்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். இத்திகாஃப் இருந்த நபி அவர்கள் தனது மனைவி சஃபியாவை ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து கொண்டு வீட்டுக்கு விடுவதற்காக பாதையால் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இரண்டு சஹாபாக்கள் நபி அவர்களை அந்த மனைவியை பார்த்துவிட்டு அவர்கள் திரும்பி செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழர்களை அழைத்து, இது எனது மனைவி சஃபியா என்றார்கள். அதற்கு அந்த தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நாங்கள் சந்தேகப்படுவோமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஷைத்தான் உங்களுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான், உங்கள் ஒவ்வொருவருடன் ஷைத்தான் இருக்கின்றான், உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனை தந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உபதேசத்தை செய்கின்றார்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்தால் அவனுக்கான ஒரு மலக்கும் அவனுக்கான ஒரு ஷைத்தானும் கூடவே படைக்கப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் என்னோட ஒரு ஷைத்தான் இருப்பான், என்னோட ஒரு மலக்கு இருப்பாங்க. மலக்குமார வேலை என்ன? நமக்கு நல்லது செய்ய தூண்டுவார்கள். ஷைத்தானுடைய வேலை என்ன? நமக்கு தீங்கை ஏவுவார்கள். மலக்குமார நோக்கம் நம்மளை சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று, ஷைத்தானுடைய டார்கெட் நம்மளை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று. இந்த இரண்டு போராட்டத்துக்கு மத்தியிலும் யார் வெற்றி அடைந்து கொள்கிறார்களோ அவன் வெற்றி அடைந்து விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கின்ற போது ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபத்தை நபியர்கள் வெளியிறங்கி போகின்றாங்க. திரும்பி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வருகிறார்கள். ஆயிஷாவே, இவ்வளவு ரோசப்பட்டுட்டீங்களே, உங்கள்கிட்ட ஷைத்தான் வந்துட்டானான்னு கேட்டாங்க. ஆமா ரசூலுல்லாஹ், உங்கள்கிட்டே அந்த ஷைத்தான் இருப்பானான்னு கேட்டாங்க. மாறி, உங்கள்கிட்ட ஷைத்தான் வந்துட்டான், உங்களுக்கு ரோசம் வந்துட்டு, ஏன் நிறைய மனைவிமார் இருந்தா பெண்கள் ரீதியில ஒரு சின்ன ரோசம் வந்துட்டு ரசூலா போயிட்டு திரும்ப வந்து கேட்கிறாங்க, அந்த ஷைத்தான் மட்டும் வந்துட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆமா என்றே வந்துட்டான். ரசூலா, உங்கள்கிட்டையும் ஷைத்தான் இருப்பான் தான் என்று கேட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள், ஆமா எனக்கும் ஷைத்தான் இருந்தான், அல்லாஹ் அவனை எனக்கு கட்டுப்பட்டவனாக மாற்றி விட்டான் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுக்கு கூட ஒரு ஷைத்தான் இருக்கிறான், ஆனால் அவன் வழிகெடுக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் அந்த ஷைத்தானை நபி அவளுக்கு கட்டுப்பட வைத்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் ஒரு மனிதனுடைய நிலைமை. ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்க. உதாரணமாக விடிய சுபகுக்கு நாம் ஒரு ஆள் தொழாமல் படுக்கிறாரு, சுபகு தொழாமல் உறங்கினால் நபியர் சொன்னார்கள், ஷைத்தான் வந்து சொல்லுவானா, அலைக்க லைலும் தவீலும் பரக்கும், உனக்கு நீண்ட இரவு இருக்கிறது,
நீ இன்னும் கொஞ்சம் ஓய்வடி என்று ஷைத்தான் சொல்லுவான். அவனுடைய ஆரம்பங்கள், அவனுடைய ஊசலாட்டங்கள், நம்மை அவனை இந்த நன்மையை விட்டு தூரமாக்குற காரியங்களை பாருங்கள். அது மாதிரி நல்ல மோசமான விடயங்களை எல்லாம் நமக்கு அழகுபடுத்தி காட்டுவான். அல்லாஹ் சொல்லிட்டு வந்தான், நான் அவங்களுக்கு வழிகட்டை எல்லாம் அழகுபடுத்தி காட்டுவேன், அழகாக்கி அவங்களை வழிகெடுப்பேன் நல்லா சொல்றான். இன்றைக்கு முஸ்லிம்கள் என்று வாழ்றோம். நான் ஒரு முஸ்லிம் பேராங்கியாக வாழ்ந்தாலும், நான் ஒரு முஸ்லிம் என்ற ரீதியில், ஒரு முஸ்லிமுடைய பெற்றோருக்கு பிறந்த என்ற ரீதியில நாம் வாழ்கின்ற போது ஏராளமான பாவங்களை செய்கின்றோம். நம்ம விரும்பி செய்யறதையும் விட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தினாலும் விரும்பாமல் நம்ம பாவங்களை செய்கின்றோம். இந்த பாவங்களை செய்வதற்கு காரணம் என்ன? ஷைத்தான் நமக்கு அதை அழகாக காட்டுகின்றான். ஒரு ஆள் வட்டியோட தொடர்பா இருக்கிறார், ஷைத்தான் அவருக்கு அழகுபடுத்தி காட்டுகின்றான். நீ இப்படி வாழலாம், நீ வட்டி எடுத்தால் இப்படி ஓடலாம், நீ இதை அனுபவிக்கலாம், இதை நீ செய்யலாம் என்று அழகுபடுத்தி காட்டுகின்றான். இன்று மதுவோடும் மாதுவோடும் இன்றைக்கு தொடர்பாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு போதை பழக்க வழக்கத்தில் முழுமையாக இன்றைக்கு இளைஞர்கள் உட்பட இன்று ஈடுபாட்டில் இருக்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு அதை அழகுபடுத்தி அல்லாஹ், அவளுக்கு அந்த ஷைத்தான் அதை அழகாக காட்டுகின்றான். கொஞ்சம் போட்டு பாரு, கொஞ்சம் குடிச்சு பாரு, கொஞ்சம் பாவிச்சு பாரு, உன்னையே நீ என்ன செய்வாய், மறந்துடுவாய், ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போய்த்திருவாய், நிம்மதியான நிலைமை வரும், உனக்கு தூக்கம் வராது, உனக்கு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும், உனக்கு நல்ல நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி அதை அழகுபடுத்தி அதை அவன் உள்ளுக்கு தள்ளுறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நிறைய விடயங்களை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு சகோதரர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு பிளவை ஏற்படுத்துறது யார்? ஷைத்தான். அழகான வரலாறு, யூசுப் நபியுடைய வரலாறு. தன்னுடைய சகோதரர்களோடு வாழ்ந்தவர்களை அவர்களுக்குள்ள பகையை ஏற்படுத்தி அந்த சகோதரர்களை பிரிக்கின்றான். இதெல்லாம் படித்து வைத்திருக்கின்றோம். இந்த குடும்ப உறவை பிளப்பதற்கும், குடும்ப நட்புகளை பிளப்பதற்கும், பெற்றோரோடு துணித்து வாழ்வதற்கும் இன்றைக்கு காரணம் இந்த ஷைத்தான். இப்படி ஷைத்தான் நமக்கு பல வழிகளில் வந்து நம்மை வழிகெடுப்பதற்கு முயற்சித்துக் கொண்டே இருக்கிறான். அதில் அவன் வெற்றி அடைந்து கொண்டே இருக்கிறான். எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஒரு மனிதனை முதலாவது அந்த ஷைத்தானுடைய விடயம் தீனை விட்டும் இஸ்லாத்தை விட்டும் அவனை தூரமாக்குவதுதான் ஷைத்தானுடைய மிகப்பெரிய இலக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஷைத்தான் வந்து யஅதி ஷைத்தானு அஹதுக்கும் ஃபயகூல், ஒரு இடத்துல ஷைத்தான் வருவானா, வந்து மன் ஹலக ஹாதா, இதை யாரு படைச்சான், மன் ஹலக ஹாதா, இதை யாரு படைச்சான், இப்படி சொல்லி சொல்லி வந்து பின்னாடி கேட்பான், இந்த அல்லாஹ் மன் ஹலக ரப்பக், உனக்கு ரப்பை யாரு படைத்தான் என்று கேட்பான். ஷைத்தான் வருவான், ஒன்னு அல்லாஹ் படைச்சிருக்கிறான், சரி, இந்த உலகத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான், இந்த மிருகங்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறான், இந்த வானங்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறான், இந்த மலைகளை அல்லாஹ் படைச்சிருக்கிறான், இதையெல்லாம் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், இந்த அல்லாஹ்வை யார் படைத்தான்? நவுதுபில்லாஹி மின் ஸாலிக். இப்படியான கேள்வியை அவனிடத்தில் கொடுப்பான். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து பாதுகாப்பு தேடி விடுங்கள், ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு தேடி விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஷைத்தானுடைய வேலை என்ன? நம்மை அல்லாஹ்வை விட்டு தூரமாக்க வேண்டும், நன்மையை விட்டு தூரமாக்க வேண்டும். இன்றைக்கு தொழுகையில் பொடுபோக்காக இருக்கின்றோம், இன்று தொழுகையே இல்லாமல் இருக்கின்றோம், மார்க்கத்தோடு கடுகளவு கூட சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்று நம்மில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். பள்ளிக்கு மலைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்காதவர்கள் இருக்கின்றார்கள். நன்மையான காரியங்களில் ஈடுபாடு கிடையாது. அவருடைய சில பேருடைய வாழ்க்கை எடுத்து நம்ம யோசிக்கலாம், அல்லாஹ் இவ்வளவுலாம் அவனுக்கு கொடுத்திருக்கிறானே, ஏன் அல்லாஹ்வோடு தொடர்பு இல்லாமல், அல்லாஹ்வை பற்றி ஒரு சிந்தனை இல்லாமல் வாழ்கின்றான் நினைக்கின்ற அளவுக்கு இன்று எத்தனை பேர் நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் புறம் பேசுதல், கோல் மூட்டுதல், மற்றவனை கிட்டி கொடுத்தல், இப்படியான பாவமான, இப்படியான ஹராமான பெரும் பெரும் பாவங்களை இன்னும் மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். இன்னும் ஒரு பாத்தம் பார்த்தால் ஆடம்பரமான வீணான களியாட்டங்களோடு இன்னும் ஒரு சாரார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் ஷைத்தான் அழகாக காட்டுகிறான். சினிமா அது அழகாக இருக்கிறது, பார்க்கலாம். நல்ல களியாட்டங்கள் அழகாக இருக்கிறது, செய்யலாம். வீணான காரியங்கள் அழகாக இருக்கின்றது, செய்யலாம். ஆடம்பரமான வாழ்க்கை அழகாக இருக்கின்றது, செய்யலாம் என்று ஒவ்வொரு காரணங்களை சொல்லி சொல்லி இன்று மனிதனை இந்த இஸ்லாத்தை விட்டும் ஷைத்தான் தூரமாக்கி கொண்டே செல்கின்றான்.
அன்புள்ள சகோதரர்களே, இந்த விடயங்களை எல்லாம் நாம் பார்க்கின்ற போது இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம். பல வயதுகள் நம்மை கடந்து சென்றாலும், பல வருடங்கள் நம்மை கடந்து சென்றாலும் இந்த நேரங்களை நாம் சிந்திக்க வேண்டும். எனது வாழ்வு அல்லாஹ்வோடு இருக்கின்றதா? எனது வாழ்க்கை சொர்க்கத்துக்குரிய வாழ்க்கையாக இருக்கின்றதா? எனது இறுதி முடிவு ஒரு நல்ல முடிவாக இருக்குமா என்பதை எனக்கு என்னை பற்றி தெரியும். என்னை ஒருவர் அவுலியாவாக நினைத்திருக்கலாம், என்னை ஒருவர் பெரிய ஒரு மார்க்கத்தோடு ஈடுபாடுள்ள ஒருவராக நினைத்திருக்கலாம், என்னை ஒருவர் நல்ல ஒழுக்கமுள்ள பண்பாடுள்ள மார்க்கமுள்ள ஒருவராக நினைத்திருக்கலாம், என்னை ஒருவர் நேர்மையானவர், பொய் சொல்லாதவர், நம்பிக்கையானவர், நாணயமானவர் என்று இருக்கலாம். ஆனால் எனக்குத்தான் என்னை பற்றி தெரியும். நான் உண்மையானவர் தானா? நான் நேர்மையானவர் தானா? நான் நம்பிக்கையானவர் தானா? நான் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கின்றேனா? நான் இந்த நேரத்திலும் இறையச்சத்தோடு வாழ்கின்றேனா? நான் அல்லாஹ்வோடு நான் நெருக்கமாக இருப்பதற்கான அனைத்து காரியங்களும் ஈடுபாடுள்ளவனாக இருக்கின்றேனா என்று எனக்குத்தான் என்னை பற்றி தெரியும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டும். நான் அல்லாஹ்வோடு நெருங்க வேண்டும். இந்த ஷைத்தானுடைய தூண்டுதலிலிருந்து நான் தூரமாக வேண்டுமாக இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு நிறைய பேர் சில பாவங்களை விருப்பம் இல்லாமல் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் சாதாரணமாக ஒரு மதுப்பாவனை, ஒரு போதை வஸ்து பாவிக்கிறார்னா அவருக்கு பாவிக்கிற நேரத்தில் அந்த சந்தோஷம் முடிஞ்சது பிறகு காலையில் எழுப்பி சொல்றாரு, இதற்கு பிறகு நான் அதை பாவிக்க மாட்டேன், நான் இதோட ஈடுபட மாட்டேன், ஏனென்றால் என்னுடைய பாதிப்புகளை கண்ணால் பார்க்கிறேன், எனது மனைவியை அடித்திருக்கிறேன், எனது பிள்ளையை திட்டி இருக்கிறேன், எனது குடும்பத்தோடு சண்டை போட்டிருக்கிறேன், என் நண்பனோடு சண்டை போட்டிருக்கிறேன், இந்த குடியினால் இந்த போதையினால் பல ஏராளமான பாவங்களை நஷ்டங்களை நான் கண்ணால் கண்டிருக்கின்றேன், இதற்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் என்று நாம் உறுதியாக இருந்தாலும், உறுதிமொழி எடுத்தாலும், சத்தியம் செய்தாலும் திரும்பவும் நான் அதை போய் செய்கிறேன் என்று சொன்னால் இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு நிறைய பேர் அல்லாஹ்ட்ட அழுவும், இரவையில தஹஜ்ஜத்துல, இறைவா நான் அந்த வட்டியை விட்டு எப்படியாவது நீங்க வேண்டும், இந்த ஹராத்தை விட்டு எப்படியாவது நான் தூரமாக வேண்டும், இந்த பாவத்தை விட்டு நான் எப்படியாவது விலக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் மண்டியிட்டு கண்ணீர் விட்டு அழுகின்றோம். ஆனால் விடிந்ததற்கு பின்னாடி அதை நாம் போய் செய்கின்றோம் என்றால் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது என்ற விடயங்களை நான் சிந்தித்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை இந்த பாவத்தை விட்டு தூரமாக்குவான். ஒரு பெரிய ஒரு வரலாறு தான் நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஒரு சஹாபி குடிய விட வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரு, ஆனா விட முடியலை. ரசூலுல்லாஹ் அவருக்கு கசையடி கொடுப்பாங்க, அவர் அடுத்த முறை குடிச்சிட்டு வருவாரு, திரும்பவும் அடிப்பாரு, திரும்ப அடி வாங்குவாரு, இப்படியோ வாழ்ந்தவர். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னாடி ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அவருக்கு அந்த குடியை விடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். நீண்ட வரலாறு, ஒரு யுத்தத்தில் கலந்தோட வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். ஆக என்ன இதனுடைய நோக்கம் என்று சொன்னால், நிச்சயமாக இஹ்லாஸோட நான் செய்கின்ற பாவத்தை நான் விட வேண்டும் என்று முயற்சித்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வழியை திறந்து கொடுப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதை கட்டுப்பட்டு, அதை கேட்டு கட்டுப்பட்டு நடப்பதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, நமது ஆரம்பமான உரையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு பகிரங்கமான எதிரி ஷைத்தான் என்று சொன்னார்கள். இந்த ஷைத்தானை பற்றி இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இரண்டாவதாக ஷைத்தானுடைய தூண்டுதல்கள் எப்படி இருக்கும், அவன் ஒரு மனிதனை வழிகெடுப்பதற்காக அவன் எந்த வழிகளை கையாளுகின்றான் என்ற விடயங்களை நாம் சுருக்கமாக பார்த்தோம். மூன்றாவது, நான் இந்த ஷைத்தானுடைய தூண்டுதலிலிருந்து தூரமாக வேண்டுமாக இருந்தால், நான் விலக வேண்டுமாக இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்ற விடயத்தையும் இந்த இடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம்.
அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லுகின்ற போது ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீன், அதாவது அல்லாஹ் நபியிடம் சொல்லுகின்றான், நீங்கள் ஷைத்தானின் தூண்டுதலிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தருமா சொல்லுகின்றான். இறைவா, ஷைத்தானுடைய தூண்டுதலிலிருந்து என்னை பாதுகாத்திரு என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே முதலாவது நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த பிரார்த்தனைகளை சொல்லுகின்ற போது நம்ம எல்லோருக்கும் தெரியும், நிறைய பிரார்த்தனைகளை நாம் அன்றாடம் செய்கிறோம். சில சிறிய சிறிய அமல்கள் அதனுடைய அந்த நன்மை நமக்கு தெரிவதில்லை. இந்த சின்ன துஆ என்னை சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமா, இந்த சிறிய ஒரு துஆ எனது பாவங்களை அழிக்குமா, இந்த ஒரு சிறிய துஆ என்னை நரகத்தை விட்டும் கபர் வாழ்க்கையை விட்டு வந்த தூரமாக்குமா என்பதை அறிந்தும் அறியாமல் இருக்கின்றோம். நாம் சொல்லுவோம், முஅவ்விதத்தை சொல்லக்கூடிய 2 சூறாக்கள், பாதுகாப்பு பெறக்கூடிய சூறாக்கள் 2, குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக் சொல்லக்கூடிய இந்த 2 சூறாக்கள் இருக்கின்றது. மிக பிரதானமான சூறா, நமக்கு அதிகமாக பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சூறா. இது ஒரு துஆ. இந்த சூறாக்கள் இது போன்ற பல திக்ருகளை இன்று நாம் அலட்சியமாக இருக்கின்றோம். இந்த திக்ருகள் எம்மை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் ஷைத்தானுடைய அந்த தூண்டுதலை மட்டும் தூரமாக்கும் என்பதை நாம் புரிந்திருந்தாலும், ஆனால் அதை சரியான நேரத்துக்கு செய்யாமல் தவற விடுவதனால் இந்த பிரயோசனத்தை அடையாமல் இருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, சாதாரணமாக ஒரு மனிதர் தூங்கும் போது ஓதுகின்ற துஆக்கள் எத்தனை பேர் ஓதிக்கொண்டு தூங்குகின்றோம்? சாப்பிடுகின்ற போது பிஸ்மில்லா சொல்லி எத்தனை பேர் சாப்பிடுகின்றோம்? குடிக்கின்ற போது வலது கையால் எத்தனை பேர் குடிக்கின்றோம்? மனசல குணங்களுக்கு செல்லுகின்ற போது நாம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்கின்றோமோ இந்த நேரத்தில் அவருடைய திக்ர்களை துஆக்களை நாம் ஓதுகின்றோமா? அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் காலையில் எழுகின்ற போது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர் என்கிற துஆவை ஓதிக்கொண்டு எழும்புறான். ஒரு மனிதன் தூங்குகின்ற போது ஷைத்தான் 3 முடிச்சுகளை அவனுக்கு போடுகின்றான். இவன் ஒரு மனிதன் எழுந்து இந்த துஆவை இந்த திக்ரோடு எழும்பினால் அவனுடைய ஒரு முடிச்சு அவிழ்க்கப்படுகின்றது. இரண்டாவது சென்று உது செய்தால் 2வது முடிச்சு அவிழ்க்கப்படுகின்றது. 3வது தொழுகைக்காக அவன் போய் நின்றால் அவருடைய 3 முடிச்சுகளும் அவிழ்க்கப்படுகிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 3 முடிச்சுகளும் அவிழ்க்கப்பட்ட நிலையில் எனது காலை பொழுது விடுகின்றதா என்று எத்தனை பேர் நம்ம கேட்கணும். எனக்கு இன்று ஒரு முடிச்சு அவிழ்ந்திருக்கின்றதா, இல்ல 2 முடிச்சா அல்லது 3 முடித்தா, இதுவரைக்கும் இந்த முடிச்சு போடப்பட்டிருக்கின்றதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஷைத்தான் அவருடைய ஒரு காது அல்லது 2 காதிலும் சிறுநீர் கழிக்கிறான். தொழுகையே இல்லாமல் தூங்கினால் அவருடைய காதிலே ஷைத்தான் சிறுநீர் கழிக்கின்றான், அவருக்கு முடிச்சு போடுகின்றான். அப்ப இந்த இடத்தை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டுமாக இருந்தால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய வேலை இந்த திக்ரோடு உதுவோடு தொழுகையோடு எனது காலை பொழுது ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் ஆரம்பம். அது மாதிரி ஒரு மனிதன் தூங்குகின்ற போது ஆயத்து குர்சி நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஓதுகின்ற இந்த துஆக்கள், யார் ஒரு மனிதன் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுகின்றாரோ அவருக்கு ஒரு வானவருடைய பாதுகாப்பு கிடைக்கும். காலையில் ஓதினால் அவருக்கு மாலை வரை ஒரு மலக்கிட பாதுகாப்போடு இருப்பார். மாலையில் ஓதினால் அவர் காலை வரை ஒரு மலக்கின் பாதுகாப்போடு இருப்பார். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஒரு மனிதர் இந்த திக்ரை செய்தால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவருக்கு கிடைக்கிறது. இப்படி எத்தனை ஔராது எத்தனை திக்ர்கள் நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த திக்ர்களை இந்த நோக்கோடு இந்த நினைப்போடு நாம் ஓதுகின்றோமா? இன்றைக்கு தூங்குகின்ற நேரத்தில் நிறைய பேர் அந்த போன் அவருடைய தூக்கம் போனால் அவர்களுக்கு மேலே விழுந்து கீழே விழுது. நிறைய பேர் போனை பார்த்தா உடைஞ்சிருக்கும். கேட்டா
பார்த்துருக்கும் போது தூக்கம் வைத்து போன் கீழே விழுந்துட்டு, தூக்கம் போன நேரத்தில் போன் கீழே விழுந்து உடஞ்சிட்டுன்னு சொல்லுவோம். இன்னைக்கு போனை பார்க்கிறோம், யாரும் பார்க்காம இருக்கல. அந்த குறிப்பிட்ட நேரத்தோடு நாம் தூங்குவதற்கு முன்னாடி அந்த போனை வைத்து விட்டு துஆக்களோடு ஜிக்ரோடு நான் குர்ஆனோடு தூங்குகின்றேனா? ஆரம்பமே இதுதான். அது மாதிரி நாம் எழும்புகின்ற போதும் ஜிக்ரோடும் தொழுகையோடும் முழுவோடும் நாம் எழுந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக இந்த ஷைத்தானிடமிருந்து நாம் பாதுகாப்பு பெற முடியும். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நிறைய விடயங்களை மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் நம் எல்லோரும் இந்த ஷைத்தான் நமக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கின்றான். இந்த எதிரியை நான் வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால், நான் அல்லாஹ்வோடு நெருக்கமாக வேண்டுமாக இருந்தால், என்னுடைய தீண்டுதலிலிருந்து நான் தூரமாக வேண்டும். என்னுடைய தூண்டுதலிலிருந்து நான் தூரமாக வேண்டுமாக இருந்தால், அதற்கு இஸ்லாம் காட்டி தந்த இந்த வழிமுறைகளை நாம் செய்து வந்தால் நிச்சயமாக இந்த ஷைத்தானை விட்டு நாம் தூரமாகலாம். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும், மலக்குகளுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். நாமும் நல்லோர் அடியனாக வாழ்ந்து நாம் மரணிக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொரு ஆண்டுகளும் எம்மை வந்து கடந்து செல்கின்றது, ஒவ்வொரு வயதும் எம்மை கடந்து செல்கின்றது. மரணத்தை எதிர்பார்த்து நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அதிகம் இந்த சிந்தனைகளை நம்முடைய மனதிலே கொண்டு வர வேண்டும். எல்லோருக்கும் தெரியும், அதிகமான இளவயது மரணங்கள் இன்று அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. திடீர் மரணங்கள் இன்று அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. எத்தனையோ மரண செய்திகளை, கவலையான செய்திகளை எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படியான இந்த நேரத்திலும் எனக்கு இந்த சிந்தனை வந்து அல்லாஹ்வுடைய இந்த சிந்தனையோடு நான் வாழ வேண்டும் என்று ஒரு மனிதன் நியத்து வைத்து நாம் பாவத்தை விட்டு முழுமையாக விலக வேண்டும் என்ற நியத்தோடு இந்த உலக வாழ்க்கையை ஒரு மனிதன் கழிக்கவில்லை என்றால், இந்த நியத்து அவனத்தில் வரவில்லை என்றால் அவன் வேஸ்ட் சொல்லுவான். இவரெல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கைகளையும் எமது காதுகளில் கேட்டு எனது உள்ளத்தில் அதை உணர்ந்தும் நான் அதை விட்டும் விலகவில்லை என்றால், அல்லாஹ்வை விட்டும் தூரமாகிக் கொண்டிருந்தால், பணம் என்றும் பதவி என்றும் பட்டம் என்றும் சொகுசு என்றும் ஆடம்பரம் என்றும் நாம் தூரமாகிக் கொண்டிருந்தால், அல்லாஹ்வுடைய அந்த மரணம் வருகின்ற போது எனது நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, வயதான இளம் வயதவர்களும் தவிர்ந்து 50-60 வயதை தாண்டியவர்கள் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும். எனது வயது 50 தாண்டி விட்டது, எனது வயது 60 தாண்டி விட்டது, எனது வயது 70 தாண்டி விட்டது, எனது வயது 80 தாண்டி விட்டது. அல்லாஹ் எனக்கு இதுவரைக்கும் சந்தர்ப்பம் வழங்கி இருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை உணர்ந்து எனது அதிகமான நேரங்களை நான் எவ்வளவெல்லாம் வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதற்கு எவ்வளவு தந்திரங்களையும் எவ்வளவு திட்டங்களையும் தீட்டி இந்த வியாபாரத்திலே இதுவரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மௌத்து வரைக்கும் எனது வியாபாரம் இருக்கக்கூடாது, வியாபாரம் இருக்க வேண்டும். ஆனால் இதற்கு பிறகு சிந்தனையை கொண்டு வாருங்கள். எனது வயது கடந்து விட்டது, நான் மரணத்தை எதிர்பார்த்து வாழ்கின்றேன். இந்த நேரத்தில் நான் உழைப்பை ஒரு நோக்கமாக குறைத்து விட்டு அதிகமாக அமல்களில் ஈடுபடுவதற்கு முயற்சி செய்வோம். நிச்சயமாக இறைவன் நமக்கு உதவி செய்வான். அதில் பரக்கத்து இருக்கும், நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். அல்லாஹ்வுடைய அந்த இறுதி நம்முடைய முடிவு நல்ல ஒரு முடிவாக அமைய வேண்டும். வல்ல ரஹ்மான் அனைவரையும் ஒரு மூமினாக வாழ்ந்து மூமினாக மரணிக்க செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.